May I come in, sir? வா 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 வா. என்னயா மீடியாக்காரங்க பின்னாடியே இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படிதான் கூப்பிட்ட. அப்ப வந்த பிரச்சனை இந்த தடவை கண்டிப்பா வராது. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை இப்ப நான் இங்க வர வச்சேன். த்ரூ ப்ராப்பர் சேனல். முன்னாள் மந்திரி கிருஷ்ணன் நம்பிராஜ் அவரு செத்து போய் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கொலைகாரங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா உன்னாலையும் போலீஸ்காரங்களாலையும்? இத பாரியா, பேப்பர்ல என்ன கிளி கிழிச்சிருக்கான்னு. கிருஷ்ணன் நம்பிராஜ் கொலை கேஸ்ல அவங்களுக்கு டேர்னிங் வரணுமா? மறுபடியும் சாரா? யோ, டேர்னிங்னு நான் எதை சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? உனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றியா இல்லன்னு சொல்றியா? நோ சார். அலெக்சாண்டர் மெய்யழகன், சிட்டி போலீஸ் கமிஷனர். இத்தனை நாளா அவர் தானே இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு விசாரிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இந்த கேஸ நான் வேற ஆளுங்களுக்கு கொடுக்க போறேன். யாருக்கு கொடுக்க போறேன்னு உனக்கே தெரியும். நம்ம சிவில் சப்ளை எம்டி அப்பன் மனோஜ். தெரியும் சார். டாக்டர் அப்பன் மனோஜ், ஐபிஎஸ், கிரிமினாலஜில டாக்டரேட். கொஞ்சம் அவரேதான். அவரோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது லேசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆமா சார். ஆனா பார்க்கதான் அவர் இப்படி இருப்பாரு. புத்திசாலி. அவரோட பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட நான் முந்தா நேத்து தான் பார்த்தேன். விசாரிச்ச எல்லா கேஸுகள்லயும் குற்றவாளிகளுக்கு தண்டனை. இவ்வளவு திறமையான ஒரு ஆள் சிவில் சப்ளைல போய் இருந்துடவே கூடாது. இந்த மாதிரி கேஸ்ல தான் இருக்கணும். என்ன டிஜிபி சார், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னைக்கே வந்துரும். இன்னைக்கு மந்திரி சபை மீட்டிங்க்கு அப்புறம் சார். ஒரு நிமிஷம் நில்லு. சார், யாராச்சும் மீடியாக்காரங்களை பார்த்தா அவங்க கிட்ட சொல்லிராத. நான் கூப்பிட்டது சாதாரண ஆள் இல்ல, தெரியும்ல? அப்பன் யாருன்னு? அப்பன் மனோஜ். Good morning. Good morning, sir. Very good morning. Good morning, sir. Morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning, sir. Excuse me, sir. Yes. நேத்து 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு நீங்க என்ன திட்டுனீங்க? இன்னைக்கு ஆன் டைம்ல வந்திருக்கேன். லேட்டா வந்தா திட்டுறீங்க. கரெக்ட் டைமுக்கு வரும்போது கொஞ்சம் பாராட்டலாம் இல்லையா? பாராட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். நான் பாராட்ட போறது உங்களை கிடையாது, ட்ரெயின். ட்ரெயினையா? ஆமா, நேத்து லேட்டா வரும்போது ட்ரெயின் தானே குத்த சொன்னீங்க. ட்ரெயின் தான் லேட்டா வந்துச்சுன்னு. இன்னைக்கு கரெக்டா வரும்போது கிரெடிட் உங்களுக்கா? அது எப்படி கரெக்டா இருக்கும்? இன்னைக்கு ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால தானே நீங்களும் ஆன் டைமுக்கு வந்திருக்கீங்க. அரசாங்கத்துல வேலை செய்யற உத்தியோகஸ்தர்கள் கரெக்ட் டைமுக்கு வர்றது ஒன்னும் பெருமை கிடையாது. அதான் சட்டம், கடமை. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ண கட்சிய கடினமா போராடி அதுல ஜெயிச்சவங்க தான் நம்ம தமிழர்கள். அதுக்கான காரணம் சிம்பிள். ட்ரெயின் கரெக்டான நேரத்துல ஓடுச்சு, ஆபீஸ் கரெக்டான டைம்ல நடந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி பிடிக்க முடியாதது, திருப்பி கிடைக்காதது ஒன்னே ஒண்ணுதான், டைம், காலம். So be careful about time. பயேஷ்வனி, பயேஷ்வனி. என்னங்க, இன்னைக்கு பிரசவம் ஆயிடும். பிரசவமா? அதுக்கு நீ எப்ப பிரெக்னன்ட் ஆன சொல்லவே இல்லையே. எனக்கு இல்ல, பசுவுக்கு. ஓ, பசுவா? நீ ஒன்னு நினைச்சு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த தடவையும் காலமாடாயிட கூடாதுன்னு நான் எல்லா கோவில்லையும் வேண்டுதல் வச்சிருக்கேன். பசுமாடா இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் கோவில்ல 3 சுத்து அங்க பிரதட்சணை பண்ண வேண்டியது இருக்கும். நீயா? நான் இல்ல, நீங்க தான். அம்மாடி, மாடு கண்ணு போடுற சிம்பிளான விஷயத்துக்கு நீ இப்படி சிவன் கோயில்லையும் கிருஷ்ணர் கோயில்லையும் அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டா என் நிலைமை அவ்வளவுதான். யூனோ, ஐ எம் ஐபிஎஸ் ஆபீசர். நீங்க ஐபிஎஸ் ஆபீசர்னா நான் ஐபிஎஸ் ஆபீசரோட பொண்டாட்டி.
நான் இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க உங்க விஷயத்த மட்டும்தான் யோசிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. என்னைக்கு முடியும் இந்த வேலை? 2035 ஜூலை மாசம் 15ஆம் தேதி அப்பதான் நான் ரிட்டையர்ட் ஆவேன். அதுக்கப்புறம் உன்னோட இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அன்னைக்கே மொத்தமா தீர்த்துடுறேன், வட்டியோட. வயசான காலத்துலயா? வயசான காலம் இல்லம்மா, குழந்தை பருவம். புது ட்ரெண்ட பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. ரிட்டையர்மெண்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்கும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு பசங்க வேணுமே. வந்துருவாங்கல்ல. ஐயோ பால். ஐயோ வைஷ்வலி, அடுப்புல பாலை வச்சுட்டு தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கியா? ஹலோ ஹலோ. பட்ட பகல டியூட்டி நேரத்துல தூங்கிட்டு இருக்கியா? மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் தூங்கணும். அப்பன் சாரோட கண்டிஷன் இது. சாப்பிட்டு மதியம் தூங்கினா சாயங்காலம் 2 மடங்கு வேலை செய்யலாங்கிறது சாரோட நம்பிக்கை. என் அனுபவத்திலயும் அது கரெக்ட் தான். ஆமா, எங்க போறீங்க? அப்பன் சாரை பார்க்கணும்னா அது ஆகாது. மதியம் தூங்குற நேரத்துல யாரையும் அனுப்பாதேன்னு சொல்லியிருக்காரு. தேவையில்லாம திட்டு வாங்காதீங்க. நான் மெசேஜர், ஸ்பெஷல் மெசேஜர். சார், அப்பன் சார். சார், என்ன சார், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பக்கத்து ஊர் வரையும் கேட்டுது. ஆமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. மெசஞ்சர் சார் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. டிஜிபி ஆபீஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. கிருஷ்ணன் நம்பிராஜ் கொலை கேஸ். அதை விசாரிக்க போறது இனி அப்பன் சார் தான். அப்பனா? யார் அப்ப? யாருக்கு அப்ப? அப்ப இல்ல, அப்பனுக்கு அப்பனே நினைச்சாலும் ஒண்ணும் நடக்காது. நான் ஸ்லோவா இருக்கலாம், ஆனா ஸ்டெடி, ஸ்ட்ராங்கு. 1 மாசம் இல்ல, சில சமயம் 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா குற்றவாளியை பிடிச்சிருவேன், குறி வச்சு பர்ஃபெக்டா. இது அப்படி இல்ல வேணும். என்ன மடக்கிறதுக்காக சில பேர் எடுத்த பொலிட்டிக்கல் டிசிஷன். இப்ப மந்திரியா இருக்கிறவங்கள நிறைய பேர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்கள நான் புரட்டி எடுத்திருக்கேன். அவங்களை அப்படியே ஆடி போக வச்சிருக்கேன். அதனால வந்து பழிவாங்கல். இதனால எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா என்ன ஃபேஸ் பண்ற அந்த அப்பன் எவன் தான் நான் பார்க்க விரும்புறேன். சார், அவர்தான் அந்த அப்பன். இந்த ஆளா? இந்த ஆள் என்ன அப்பா மனோஜா இல்ல ஆப்பம் மனோஜா? இதுல சந்தேகமே இல்லை வேணும். டிஃபன் கேரியரு, லேப்டாப்பு, கேஸ் நகண்ட மாதிரி தான். இந்த கேஸ் எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் இல்ல மிஸ்டர் அப்பன் மனோஜ். கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாகணும். இதுதான் சிஎம் ஆர்டர். அப்ப யாரு குற்றவாளின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் போல இருக்கு சார். இல்ல, உடனே பிடிக்கணும்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். இங்க பாருங்க, சிஎம் குறை சொல்ல முடியாது அப்பன். சி மீடியாவோட பிரஷர். போனோட்ராபிக் போட்டோஸ், அண்டர் கிரவுண்ட் தாதாக்கள், போலீஸ் தூங்குகிறதா? பெஸ்ட். இந்திய கலாச்சாரத்தையும் மத குறியீடுகளையும் மத வெறியோடவே பார்த்து அதை பத்தி சிந்திச்சு எழுதுற இந்த பெட்ரோ டாலர் பேப்பர்ல வர செய்திகளை யாராச்சும் வாங்கி படிப்பாங்களா சார்? காய்கறி, மளிகை, சாப்பாடு, சங்கீதம், ரவிவர்மாவோட ஓவியங்கள், அவ்வளவு நாம சாப்பிட பயன்படுத்துற வாழை இலை வரைக்கும் ஜாதி இருக்கு, மதம் இருக்குன்னு சொல்ற இந்த டி கிளாஸ் பேப்பர்ல வர நியூஸ் எந்த கேஸையும் பிரஷர் பண்றதுக்கு காரணமா இருக்க கூடாது. முதலமைச்சருக்கும் சரி, அதிகாரிகளுக்கும் சரி. இது எங்க இருக்கணும்னா எங்க அது? அப்புறம் நான் இந்த கேஸ்ல ஏன் பொறுப்பெடுத்துக்கிறேன்னா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு பிடிக்கவே இல்லதான். சிவில் சப்ளை கார்பரேஷன் ஒரு மோசமான இடமா இருந்தாலும் எனக்கு இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சது. அங்க உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்ல, கிளீன் பண்ணிட்டீங்க. எங்க எல்லாருக்கும் அது தெரியும் அப்பன்.
எனிவே பெஸ்ட் ஆஃப் லக். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் சிஎம்மோட குணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த நேரத்துல வேணா நேரா கால் பண்ணுவாரு, விசாரிப்பாரு. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாரும் நல்லபடியா வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். தெரியும் சார். பட் வெயிட், திருத்த முடியாது சார் எதையும் எப்பவும்.